இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அடை தோசை தான். அடைக்கு வந்து மாவு நேற்று நைட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மிச்சம் இருந்த மாவில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி முருகலாக சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதுக்கடுத்த மாவுக்கு லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா தோசை பத்துக்கே இருக்கணும். இந்த மாதிரி முருகலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அடை தோசை வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதுக்கு வந்து தேங்காய் சட்னியே போதும், இல்லை சும்மா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அதெல்லாம் இல்லை, சும்மாவே 2 தோசையும் நார்மலாக சாப்பிட்டாவே நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சுருந்தா கண்டிப்பாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபியை நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போக வேண்டியது இருந்தது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சோப்பு, பையனுக்கு வந்து ஷாம்பு ஹிமாலயா அது பிராண்டில் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போது சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் எங்களுடைய லன்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.